Hello guys, welcome back to our channel. Finally we are in B season 3. ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிட்டோம் கைஸ். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா எப்படியோ அப்ளிகேஷன் வீடியோ போட்டு எப்படியோ பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிட்டேன். பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எம்பி ஒரு கான்செப்ட் நான் டக்குன்னு சொல்லிடுறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் ஸ்டைல் எஸ்எம்பி. இதில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் எனிமிஸ் தான். ஆனால் பட் நம்ம வந்து விருப்பம் இருந்தால் டீம் ஆகிக்கலாம், இல்லைனா சோலோவாகவும் இருந்துக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா பரத் ப்ரோ அப்புறம் டார்க் கூட பார்த்தீங்கன்னா டீம் ஆகிருக்கேன். நாங்கள் 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு டீம். அது மாதிரி மற்றவங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டீம் ஆகிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா எனிமீஸ் டீமை பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கலாம். அதாவது அவங்கள அடிச்சிங்கன்னா அவங்களோட ஒரு ஆட் வந்து நம்மளுக்கு ஒரு ஆட் வந்துடும். அதை பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஆட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அடிச்சு மற்றவங்கள்ட்ட வந்து நம்ம ஆட் எடுத்துக்கலாம். அவங்களோட பேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் பண்ணலாம், அவங்களோட ரூட் எடுக்கலாம், அவங்களோட வீடை உடைக்கலாம், அந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும்னு நம்புகிறேன். நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் கைஸ். ஸோ கைஸ் நான் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோலாம் கொடுத்துட்டு அப்படி பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் ஸ்டோன்லாம் மைண்ட் பண்ணி கொஞ்சம் அப்கிரேட் ஆகிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். மைண்ட் பண்ணி முடிச்சுட்டு அப்கிரேட் ஆகிட்டு வரேன். நான் கொஞ்சம் லூட்லாம் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஜாவாவில் தான் நான் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கேன். மோஜோ லான்ச்சர் சொல்லிட்டு ஒரு லான்ச்சர் யூஸ் பண்ணி மொபைலில் பார்த்தீங்கன்னா பிஎஸ் அசம்பிளி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது பெட்ராக்கில் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மோஜோ லான்ச்சர் விளாண்டுட்டு இருக்கேன். இது வேறு கண்ட்ரோல்ஸ்லாம் கொஞ்சம் புதுசாக இருக்கா, கற்றுக்கணும் கைஸ். யாராவது வந்து அடிச்சிருவாங்க ஈஸியாக நம்மளை. அதனால் கொஞ்சம் நமக்கு போக கற்றுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ் வேறு பயங்கரமாக இருக்குது. இதில் கொஞ்சம் லேக் ஆகாமல் இருக்குது கைஸ், அது வரைக்கும் சந்தோஷம். சரி ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா வேணால் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஏதாவது உருப்படி ஏதாவது கிடச்சா வந்து உங்களை பார்க்குறேன். ஸோ ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் நானும் எங்கள் டீம்மேட்ஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்ப இந்த நெதர் போர்ட்டில் பார்த்தோம், ரூயின்ஸ் நெதர் போர்ட்டில். ஆனால் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஏற்கனவே யாரோ லூட் அடிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா இதான் லைஃப் ஸ்டைல் விட பிரச்சனை. அப்புறம் கைஸ் கொஞ்சம் தூரம் நாங்கள் ரொம்ப தூரம் வந்து ட்ராவல் பண்ணி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேவை பார்த்தோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக இருக்கிற காப்பர்ஸ் இதெல்லாம் இது பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் காப்பர் ஆர்மருக்கு மாறிட்டு அப்புறம் நம்ம போய் சுற்றி நம்ம பேஸ் செலக்ட் பண்ண முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா யார் வேணால் எப்போ வேணால் வந்து அடிப்பாங்க. அதனால தான் கைஸ். ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா வேறு எங்கே போய்ட்டு வரேன். ஸோ கைஸ் கொஞ்சம் தூரம் நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னோ இதை பாருங்கள், இந்த ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னோ அப்படியே பயங்கரமாக இருக்குது. இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் பேஸ் தான் முடிவு பண்ணணும். பட் அதில் எங்களுக்கு எங்கே கட்ட போகிறதான்னு தெரில. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம பேஸ் வந்து எனிமிஸ்க்கு தெரியக்கூடாது, சீக்ரெட் பேஸ் மாதிரி நம்ம கட்ட போகிறோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடத்த பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். அதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக நாங்களும் டீம்மேட்ஸும் தேடிக்கிட்டு இருக்கோம். பட் எங்கே கிடைக்கிற மாதிரி தான் தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வேறு இது இருக்குது, இந்த பயம், அது பேர் ஏதோ ஒரு பயம் இருக்குது, அந்த செரி பிளாசம் பயம். சரி கைஸ், இங்கே ஒரு கேவ் இருக்குது. ஸோ கைஸ் பல மணி நேரம் எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி நாங்கள் பார்த்தோம். பார்த்தீங்கன்னா மிஸ்டர் வைப்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான் பார்த்தோம். அவர் பார்த்தீங்கன்னா வந்து அவர்கிட்ட அப்கிரேட் ஆகலை போல் எதுக்குமே உட்காந்து எழுந்திரிச்சார் அவர். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது ஒரு லைஃப் ஸ்டைல் எஸ்எம்பின்றனால நாங்கள் அடிக்க தான் செய்வோம். இருந்தாலும் டீம் லீடர் பரத் ப்ரோ. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போன்றதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே ஒரே கல்லுல 2 மாங்கா போனால் இன்னொரு டீமெட்டு, அதாவது அவரோட டீமெட்டு கிளாட் கிராஃப்ட் ஒருத்தர் அவரும் நின்றுட்டு இருந்தார். ஸோ பார்த்தீங்கன்னா அடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டு பே கிடைக்க போகுது. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் அடித்து எப்படி பார்த்தீங்கன்னா ஆட்டு கிடைக்குன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இருங்க கைஸ். அப்பா ஒரு கில்லு, அப்பா ஒரு அடி அடிச்சு ஒரு கில் எடுத்துட்டேன் கைஸ். சூப்பர். ஐயோ எனக்கு வேணும். இருங்க கைஸ், இவரையும் அடிச்சிருவோம். பாவம் கைஸ், தானே பாவமாக இருக்கானா, என்ன பண்ணுறது, லைஃப் ஸ்டைலே சம்பியாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கைஸ், அவங்க அடித்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஆட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டு எக்ஸ்ட்ரா வந்துச்சு பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான். ஓகே கைஸ். ஸோ கைஸ் நாங்கள் பார்த்தீங்கன்னா பேஸ் தேடிட்டே இருந்தோம். பட் பேஸ் கிடைக்கிற மாதிரி தெரியல. ஸோ கொஞ்சம் நேரம் ஸ்டிப்மெண்ட் பண்ணிட்டு ஐநார் இருக்கு மாதிரிலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம் கைஸ். $2,000 years later. ஆஃப்டர் சம் டைம் மைனிங்லாம் முடிச்சுட்டு மார்மல்லாம் மாட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் பேஸும் பில்ட் பண்ணிட்டோம். பேஸ் பில்ட் பண்ண பார்த்தீங்கன்னா காமிக்கல, எதுக்கு அதெல்லாம் காமிச்சிட்டு உங்களுக்கு தான் போர் அடிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இதான் நம்ம பேஸ். நான் டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேஸில் என்னென்ன இருக்குது, எப்படி பார்த்தீங்கன்னா இருக்க போகுது அப்படின்றத சுற்றி காமிச்சிடுறேன். இங்கே நெதர் போர்ட்டல் இது பார்த்தீங்கன்னா பரத் ப்ரோ பில்ட் பண்ணார். அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே ஃபார்மிங் இது பார்த்தீங்கன்னா நான் பண்ணேன், ஃபுட்டு தேவைப்படுன்றதுக்காண்டி. இந்த டெக்கரேஷனுக்குலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு பரத் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணார். இந்த கீழே போட்டிருக்க பிளாக் இதுக்கெலாம் அவர் தான் பார்த்தீங்கன்னா பண்ணார். ஸோ கைஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போய் காட்டுறாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் கீழே தான் நிறையா இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நெதர் போர்ட்டல் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. கீழே பார்த்தீங்கன்னா செஸ்ட் ரூம் இது பார்த்தீங்கன்னா நான் சும்மா ஸ்டோரேஜுக்கு ஏதாவது வேணுன்றக்காண்டி சும்மா டெம்பரரியாக ஒரு செஸ்ட் ரூம் மாதிரி பண்ணிவிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கிராஃப்டிங் டேபிள் இதெல்லாம் பரத் ப்ரோ ஓடுது.
ஜஸ்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து டார்க் ஏதோ ரூம் மாதிரி பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அவர் தனியாக ஏதோ கட்டி வச்சிருக்காரு என்னன்னு தெரியல. கட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இதான் நம்மளோட பேஸு, சிம்பிளான பேஸ். இது பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாதுன்ற மாதிரி நம்புறேன் நான், யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு பார்ப்போம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ஏதாவது கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நானும் என் டீம் டார்க்கும் பார்த்தீங்கன்னா தேட போகிறோம். ஸோ ஏதாவது ஒரு வில்லேஜ் கிடச்சிச்சின்னா நான் உங்களை வந்து பார்க்குறேன். அந்த வில்லேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம பேஸுக்கு கூப்பிட்டு வந்து நம்ம ப்ரீடர் வந்து கட்டணும் கைஸ். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா எப்படியோ ரொம்ப நேரம் தேடுதலுக்கு அப்புறம், ஆனால் ரொம்ப பக்கத்துலேயே எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு இந்த வில்லேஜ். எங்கள் பேஸ்க்கு பக்கத்துலேயே தான் இந்த வில்லேஜ். ஸோ அது வரைக்கும் சந்தோஷம் கைஸ். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் லேக் வேறு ஆகுது, என்னென்னு தெரியல. வில்லேஜுக்கு வந்தோன்னே உள்ளே லேக் ஆகாமல் இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் லேகாக இருக்குது. அந்த லீடு வேறு அவர் ட்ராப் பண்ண சொன்னார். எனக்கு ஒரு லீடை கொடுத்துட்டு போகிறோம், நான் ஒரு எடுத்துகிட்டு வரேன், நீ ஒன்று எடுத்துகிட்டு போகிறோன்னு. இது வேறு பார்த்தீங்கன்னா 2ஆவே ட்ராப் ஆகுது. இது ஒன்று எடுத்து தனியாக அப்படி கீழே போடுவோம். இந்த என்கிட்ட ஒன்று நாங்கள் வரும். ஸோ கைஸ் எப்படியோ பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணிட்டேன். சரி கைஸ் நான் வில்லேஜில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பேஸுக்கு கூப்பிட்டு போயிட்டு வந்து பார்க்குறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா எப்படியோ கஷ்டப்பட்டு எப்படியோ பார்த்தீங்கன்னா வில்லேஜர் கொண்டு வந்தோம். இது பார்த்தீங்கன்னா டார்க் கொண்டு வந்த வில்லேஜர். அவர் பார்த்தீங்கன்னா வரவில்லை, எங்கேயோ குழியில் ஒன்று செத்து போயிட்டாரு. வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, பறக்க முடியல. ஸோ பார்த்தீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா எப்படியும் கொண்டு வந்தாச்சு கைஸ். பார்த்தீங்கன்னா 4 வில்லேஜ் நாங்கள் கொண்டு வந்துருக்கோம் மொத்தமாக. இதை வச்சு பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீடர் கட்ட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டார்க் சொல்லியிருக்காரு. மீதி 2 வில்லேஜர் வச்சு ஏதாவது ட்ரேடிங் ஏதாவது பண்ண போகிறோம். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பரத் ப்ரோ வந்துக்கிட்டோம், டீம் லீடர் கேட்காம செய்யக்கூடாது. அதனால் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் வில்லேஜஸ் அப்படியே இருக்கட்டும். இதான் பார்த்தீங்கன்னா நான் பிடிச்ச வில்லேஜ். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக நான் அந்த ஃபார்முக்குள்ளே விட்டுட்டேன். இங்கே தான் பார்த்தீங்கன்னா சேஃபஸ்ட் பிளேஸ், இங்கேயே இருக்கட்டும் 2 பேரும். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் கைஸ், வேறு எதுவும் பெருசாக இந்த வீடியோவில் இருக்காது. இது பார்த்தீங்கன்னா பார்ட் 1ன்றனால இதில் சிம்பிளாக நான் இருக்க போது. நெக்ஸ்ட் பார்ட் கூடிய சீக்கிரத்தில் வரும் கைஸ். அதில் பார்த்தீங்கன்னா சும்மா நம்ம மற்றவங்க பேஸ் எல்லாத்தையும் ரைட் பண்ணி பார்த்தீங்கன்னா டார்க்கு பரத்து இவங்களாம் பார்த்தீங்கன்னா தனித்தனி ரூம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா நானும் ஒரு ரூம் கட்டிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். சும்மா அந்த இடத்துல சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் மாதிரி கட்டி விட்ருவோம் நம்மளுக்கு பெட்டு வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்தெல்லாம் கிளியர் பண்ணலான்னு சொல்லிட்டு கிளியர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதை ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டு வரேன் கைஸ். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா பேஸ் பார்த்தீங்கன்னா கட்டி முடிச்சிட்டேன், அதாவது ரூம் பார்த்தீங்கன்னா கட்டி முடிச்சிட்டேன். இது வந்து ஒரு சிம்பிள் தாங்க. பெருசாலாம் வந்து என்கிட்ட எதிர்பார்த்துக்கூடாது, நீங்கள் எதிர்பார்த்துருந்தீங்க எதிர்பார்க்காதீங்க. பார்த்தீங்கன்னா அவ்வளோ பில்டிங் நாலேஜ் கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா கட்டியிருக்கேன். மற்றவங்களுக்கு இல்லாட்டியும் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி கட்டியிருக்கேன். எனக்கு பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கு. நல்லா இருக்குன்னா நல்லாயிருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இல்லைனா நல்லா இல்லைன்னு கமெண்ட் பண்ணாதீங்க. ஸோ கைஸ் மறக்காம இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ கூடிய சீக்கிரத்தில் வரும். பை பாய்.